செய்யணும்? கால் வந்துட்டு வா. அவனுக்கு நீ ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மணி. கண்ண முடி உட்கார். கண்ணை மூட சொன்னேன், இல்லை திறந்து வச்சுருக்க. கால் வந்துட்டு வரலாம். ஓய் சுவிச்சா போச்சு. வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு கூட யாரோ வராங்கள மாதிரி உனக்கு தெரியுதுங்களா? நைட்டில் படுத்துருக்கும் பொழுது மேலே ஏறி உட்காருது. சில சமயத்தில் உன்னைய சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே வர்றது மாதிரி தெரியுதே, உண்மை தானே? கால் வந்துட்டுப்பா, இவன் மேலே பாசத்தில் வந்துருக்கியா? இதை நீக்கி தந்தா போதுமா? ஆமாம். இது சில சமயத்தில் எல்லா லீலைகளையும் தூக்கத்தில் பண்ணிடும். உன் பலமெல்லாம் போயிடும். புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல. சரி, இது மனைவி மக்களோடு மனநிறைவோடு இருக்க விடாது, மனக்குழப்பத்தை உருவாக்கும். எங்கேயாவது காடா செடியாக பெயர்வுமானலாம் தோணுதா? மாற்றி தந்துடுறேன். சரி, அதையும் பார்த்துருவோம். கால் வந்துட்டு வா. அதில் உனக்கு பிடிச்ச பழத்தை எடுத்து வா பார்ப்போம். அந்த தாம்பளத்தில் கொண்டா. இந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கா. இப்பமே சாப்பிடே. ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடு. கண்ணை முடிக்கா. சரி, அது எனக்கு பழம் வேணும்னு என்கிட்ட சொல்லிச்சு, அதான் எடுக்க சொன்னேன். உன் மூலமாக அதை சாப்பிட சொல்லிட்டேன். அது எண்ணத்தை நிறைவேற்றிட்டேன். வெளியாக்கிறதுக்கு வேண்டிய முடிவை நான் எடுத்துருவேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போய் உட்கார். கர்மதானிக்கு ஓடிப்பான். கீழே பூமி கீழே வீடு யாரும் வைக்கல. அடுத்து அறந்தாங்கியா பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? கடன்களை பற்றி காட்டு வந்தது யார்? வாமா. அண்ணா எங்கே ஊருக்கு போயிடாதீங்க, சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம். மூட்டையை கட்டின மாதிரி தெரியுதே. கோழிக்கறி நல்ல தும்பாம்பு இருக்குப்பா. இன்னொரு தரம் காரணம் விட்டுவா. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு ஆத்தா அம்மன் கோயில் இருக்குது. போய் அப்படி ரைட்டில் இறங்கணும். ஒரு சந்தியில் என்ன அம்மன்? அது அம்மன் கோயில் இருக்குது. பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார். தாண்டி போனால் நான் கருப்பசாமி இருக்கேனா? கால் வந்துட்டுவா. தம்பி உட்கார வேண்டியதானே? ஒரு 2.25 ஆண்டுகளாக தொழிலாள மன வருத்தமும் உடலால் பல பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கிற வருமானத்தை எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு விட்டீர்கள். இதில் கணவன் வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தவறான நிலைகளிலே கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு படுத்தால் எந்திக்க முடியாத குறைகளை நீ அடைந்து விட்டாய். கால் வந்துட்டு வா. இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு யார் காரணம்? நீ எடுத்து வந்த ஏடு தான் காரணம். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கண்டுபிடிப்பதை விட இந்த வறுமையிலிருந்து உன்னை நீக்கி உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி வாழ வச்சா போதுமா?
வேறு என்ன வேணும்? இந்தா வா, பக்கத்தில் வா. 3 ஆண்டு காலங்களாக மனையில் இருந்தால் யாராவது செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிரகம் சொல்லிடுது. அதனால் இடத்தை மீட்டக்கூடிய அளவுக்கு கடனும் பட்டு அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையவும் அடைந்து இப்போ குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறார். தை மாதத்தில் சொந்த வீட்டில் குடியிருப்பாய், செல்வம் கிடைக்கும், கடனும் தீரும், வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வானே அறந்தாங்கி அண்ணன் சோமா இருக்கேனே, உனக்கு அறந்தாங்கி இல்லையே? அறந்தாங்கி பக்கம் நான் கூப்பிடலை, நீங்கள் போயிருக்கலாமண்ணே, எனக்கு தான் தெரியுமே நீ அறந்தாங்கி இல்லைன்னு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை 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 பக்தராக புதுக்கோட்டை புதுக்கோட்டை மொத்தம் 4 புதுக்கோட்டை இருக்குது தெரியுமா? தூத்துக்குடி புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, இன்னொரு புதுக்கோட்டை இருக்குது மாயாவரம் புதுக்கோட்டை. தஞ்சை மாவட்டத்தில் மாயாவரத்துக்கு இடையில் ஒரு புதுக்கோட்டை இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு போர்டு வைப்போம். உடனே ஆமாம் என்ன வரலாம். கருப்பசாமி, வெளிநாடு சம்மந்தமாக யாரும் தொடர்புடையது? யார் பாஸ்போர்ட் வச்சுருக்கியா கையில்? கொண்டா பார்க்கலாம். கொண்டு வரலையா? நம்பர் தெரியுமா? சொல்ல. 1 2 3 4 5 6 7 3 வருஷம் ஆச்சா எடுத்து கால் வந்துட்டு அப்போ. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எவ்வளோ நிலங்கள்லாம் இருக்கா? எதுவும் நிலபுலன்கள் இருக்கா? யாருக்கெல்லாம்? நான் ஒரு பாட்டு படித்தேனே, நல்லா இருக்கா அந்த பாட்டு? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேசாக. எல்லாரும் மனசு ஒருத்தம் இல்லைடா, உண்மையான அன்பும் இல்லை, பாசமும் இல்லை, குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? அதான் அந்த பாட்டு பாடினேன். கால் வந்துட்டு வாங்க. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேத வெல்லும் தம்பி உள்ளம். கடன்கள் இருக்குது, கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. அது என்ன, உங்கள் அம்மா எங்கடா இருக்க? அதிகம் நடக்கும்போது வலிக்குங்கிறாளே காலில், என்ன பிரச்சனை? அப்படியா? அதான் மனக்குழப்பம் கிடக்காளா? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா பார்க்கலாம். ரயில் எங்கே போகுது? உங்கள் வீட்டு பக்கம் போகுமா? அங்கே என்ன உங்களுக்கு, அங்கே யார் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில்? அந்த ரயில் ரோட்டு பக்கத்தில் என் குதிரை போச்சு. கருப்பசாமி அங்கே இருக்காரா? ரயில் ரோடு ஒரு பக்கம், தண்ணீர் கிடக்கிற இடம் ஒரு கம்மாக்கரை. கருப்பசாமி இருக்கார். உங்களுடைய மூதாதையர்கள் எங்கே கும்பிட்டு வந்தீங்க? அடைக்கலம் காத்து ஐயனாரை கும்பிட்டுருக்கீங்க. அப்படியா? ஆனால் உங்களுக்கு வேண்டிய கருப்பசாமி எங்கே இருக்கார் தெரியுமா? ரயில் ரோடு பக்கம் தண்ணீர் கிடக்கிற கம்மாக்கரையில் ஒத்த வீரனாக அருவாளா பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கார். அதனால தான் என் குதிரை அங்கே போயிருக்கு. கால் வந்துட்டு வாங்க. இப்போ நீ வெளிநாட்டுக்கு போகணுமாடா தம்பி? என்னைக்கு போகலாம்னு நினைக்கிற? இந்தா அந்த கால் விரலை மட்டும் சிக்கன்னு பிடிச்சிட்டு கண்ணை முடிக்கா. கண்ணை முடிக்கல, விரலை இழுத்துறாது, எனக்கு வேணும். மெடிக்கல் பிட்டு பார்த்தாங்களா? பிளட்டில் என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? அதுக்கு நீ என்ன மாத்திரை சாப்பிட்டே? இன்னும் அடுத்த மெடிக்கல் பிட்டில் அது மாட்டிக்கிட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? இன்னொரு தடவை மாத்திரை சாப்பிட்றா முட்டாள். கால் வந்துட்டு வா. நான் எவ்வளோ பெரிய ஸ்கேன் லேப்பெல்லாம் வச்சுருக்கேன். என்னடா பிள்ளை நீ எல்லாம்? மெடிக்கல் பிட்டில் பாஸ் ஆகி தந்துடுறேன். வெளிநாடுக்கு போய் 3 வருஷம் இருப்பேன். 65 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அப்பனுக்கு பிள்ளையா அடங்கி ஆனந்தமாக நடப்பேன், புகழோடு வாழ்வேன், பெருமையோடு இருப்பீங்கப்பா. ஆனால் வயிறார சாப்பிட்டு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்காங்கோ. சமையல்காரருக்கு மோதிரம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்.
இன்றைக்கி நல்ல ருசியாக தான் வைப்பார், இன்னொன்று கலங்காண்டாங்க கட்டையில. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை அன்பு மகனே வா, கால் வந்துட்டு வா. கடன் பெற்றிருக்கியா? நல்ல பையனாக இருக்கியா? எப்படி கடன் வாங்கினேன்? இப்படி தான் ஒருத்தனை சொல்லி ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு அல்லல் போடுது. நான் என்ன செய்வேன்? அண்ணா வழி விட்டுருங்க அண்ணே, உள்ளே இருங்க. கடன் வாங்கின தம்பி, சரி டாக்குமெண்ட் வாங்கி வச்சுருக்கியா கையில்? அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கடா. அவன் கொஞ்சம் பொய் சொல்கிறானே. அவன் ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட பேசினானம்னால போடா அவன் வேற ஒருத்தக்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டான், உன்னை ஏமாற்றி விட்டான்டா. கால் வந்துட்டு வா. என்னை ஏசிக்கிட்டே நிற்க, நீ என்னை கும்பிட்டுக்கிட்டே நிற்கான். கண்ணை மூடு, அந்த பேரை நான் கொஞ்சம் பார்க்குறேன். தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் ஒன்று வச்சுருக்கிறான். ஏய் என்ன? ஓகே, தர வைக்கிறேன். இன்னொரு இடத்துல அவன் பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், தந்துடுவான். என்ன உப்பிலியப்பர் கோயிலுக்கு போனேன் இடையில? என்னைக்கு போகணும்னே? போகணும்ல. போய் சொல்லுவியா? போயிடுவல்ல. கால் வந்துட்டு வா. ஒப்பிலாத பெருமாள் ஒப்புவிக்குள் நீ வருவாய். இந்தாடா பணத்தை வாங்கி தரேன். வேறு என்ன வேணும்? என்னாலும் என் அன்பு பாசத்துக்கு உட்பட்டு இருப்பாய். இனிமேல் யாரிடம் உன்னை ஏமாறாமல் காக்கிறேன். வீட்டுக்குள் பெருமையோடு இருப்பாய். அந்த பணத்தையும் வாங்கி தரேன். நல்லா இருப்பா, வாழ்க்கை. கர்மசாமிக்கு 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 கர்மசாமிக்கு. எந்த ஊர்? அப்படியா? உங்களுக்கு புதுக்கோட்டையா? அப்படியா? எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்த பிறகு உங்களை கூப்பிட்டுமா? கர்மசாமிக்கு. ஆமாம், 1 2 3 4 5 6. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. எந்த ஊருப்பா? வாங்க, திருத்தணி. தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. யாரெல்லாம் வந்து நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. தம்பி நல்லா இருக்கியாடா? அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு ஏமாந்து பண்ணியா? அப்போ கெட்டிக்காரம்னு தானே அர்த்தம். உட்காருங்கப்பா. என்ன வண்டி வச்சுருக்க? எங்கேயெல்லாம் போனேன்? எங்கேயெல்லாம் வண்டியில் போயிருக்க? வேற திருப்பதி எதுக்கு போனேன்? என்ன கோயில் வேலை? நீ வண்டியில் எதுக்குடா போன? சென்னை எதுக்கு போன? அங்கே என்ன கோயில் இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. ரொம்ப தூரம் போகக்கூடாதுங்கிறது தான் இந்த கேள்வியெல்லாம், சரியா? திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், அங்கே பறிவுடனே மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். வராகியம்பாளுக்கு கோயில் கட்டியிருக்கிறீங்களா? அந்த வராகியம்மாளுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? வராகி மாலை படிச்சிருக்கிறீங்களா? சரம் படித்தவங்கிட்ட சருகாத, வராகி படித்தவங்கிட்ட வம்புக்கு போகாத, காலத்துக்கு எதுக்க போனாலும் சூலத்துக்கு எதுக்க போகாத, அப்படியெல்லாம் பல விதிமுறைகள் இருக்க. உங்களுக்கு தெரியுமா? சோழ மன்னனுடைய சாம்ராஜ்யத்தில் சாளுக்கியர்களை வெல்லுவதற்காக தென் தமிழகத்திலே வராகியை முதல் நிரூபித்த மன்னன் யார்? ராஜராஜ சோழன். அந்த போர்க்கள தெய்வத்துக்கு பூஜை செய்த பிறகு அவன் போருக்கு போனான்னா வெற்றி அடைஞ்சிருவான். அதனால் வராகிக்கு பெயர்
போர்க்கால தெய்வம். புரியுதா? பஞ்சரத்ன வராகின்னு ஒருத்தி உண்டு. பஞ்சரத்னம்னா 5 வகையான ஆயுதங்களையும் 5 வகையான கைகளையும் கொண்டவள். நீங்கள் வச்சிருக்கிற வராகியும் அந்த சக்தியை பெற்றவள். ஆனால் இப்பொழுது வாழ்நாள் முழுக்க ஒரு போராட்டத்தையும் மன வருத்தங்களையும் சந்தித்து அந்த திருக்கோவிலை பூர்ணமாக முடிக்க முடியாத வேதனையை அடைந்து கடன்பட்டு ஒவ்வொருத்தருடைய உதவியை நாடக்கூடிய விதியில் இப்பொழுது மயங்கி கிடக்கிறீர்கள். உண்மை அதுதானே? கால் நோட்டுவாங்க. தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். திருப்பதிக்கு போய் அன்னை மகாலட்சுமியை தரிசனம் செய்து வந்து விட்டால் வராகியுடைய அவதாரத்தை முழுமையாக்கி விடுவாய். அதான் திருப்பதி போனேன்னு கேட்டேன். நீ போகலையே. கால் வந்துட்டு வா. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசாங்க வேலை 2026 3வது மாதத்துக்கு பின்பு உனக்கு உறுதியாகிரும், கிடச்சிரும், வெற்றி அடைவாய். இந்த கோயிலையும் உனக்கு பூரணமாக நிறைவுபடுத்தி தருகிறேன். 2 கீட்டு வாங்குகிற பழக்கம் கிடையாதா? ஜெயிச்சு வா. இந்தாடா வேலையை வாங்கி தந்துடுறேன். மாத சம்பளத்தை கோயில் நடத்துகிற தர்ம கட்டளைக்கு கொடுத்துருடா. சந்தோஷமாக இருடா. போய்ட்டு வா. சாப்பிட்டு போங்க. அடுத்த கேள்வி அடுத்த முறை வந்து கேளுங்க. உடனே எல்லாம் காட்டுறான். கால் வந்துட்டாடா தம்பி. மயக்கம் எனது தாயகம், மவுனம் எனது தாய்மொழி. உமையொரு பங்கனாய் உண்மை தோழனாய் வந்து உட்கார்ந்துருக்கிறான் ஒருவன். வாடா தம்பி வா. இது யாருப்பா? ஓ, உண்மையை சொல்ல விடுவானா? ஈசனுடைய பார்த்துருக்கியா? சக்தியும் சிவனும் படம் வரைஞ்சிருக்கிற ஓவியம் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியாடா? என்ன பார்த்த? ஈஸ்வரனுடைய இதயத்துக்குள்ளே பராசக்தியுடைய முகம் இருக்கிறத மாதிரியே படம் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமோ பார்த்த ஞாபகத்தில் இருக்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் நீ பார்க்கல. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். அவன் இதயத்துக்குள்ளே ஒரு மங்கை இருக்கிறாளப்பா. அதனால தான் நான் சக்தியை பற்றி உன்னிடம் பேசினேன். ஒன்றும் தவறில்லை. 6வது, அதாவது 2026 6வது மாதத்துக்குள் இவனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். இவனுக்கு வேலை கிடைக்கும். உத்தமனாய் வாழ்வான். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட சத்தியவானாக இருப்பான். இவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் தாய் மகாலட்சுமி என்று பெயர் வை. பூரணமாக வாழ்வான். வேறு என்ன வேண்டும்? இந்தா லட்சமாக பெறுவ. உன் தொழில் வளமாக இருக்கும். சந்துவா வாடா. தாத்தா அப்படி சொல்லிட்டோம்னு எதுவும் வருத்தப்படாயடா. வெற்றி அடைந்து வா. நல்லா இருப்பான். நல்ல வயிறார சாப்பிட்டு போ. சரி. கர்மசாமிக்கு சரக்கு இருக்கு. சரக்கு இருந்தா ஆபத்து விடு. இல்லை 48 டாம். உட்காரலாம். கர்மசாமிக்கு திருவாரூர் மன்னார்குடி தித்திக்கும் உனக்கு அது என்றென்றும். யாருடைய சட்டப்பைக்குள்ளேயே ஒரு கட்சி தலைவருடைய போட்டா இருக்கான். யார் அது? யார் சட்டப்பையில் பாருக்கு? என்ன கட்சி? வா காட்டு பார்க்கலாம். போட்டாவை வச்சுருந்தியா? எப்போ வச்சுருந்த? கால் வந்துட்டு வா. வரும்போதே வச்சு வந்துருக்கிறேன். கெட்டிக்கார பயல். கை வலிக்குது, கால் வலிக்குது. அண்ணே என்ன வேணும் உனக்கு? என்ன செய்யுது?
அதான் நான் இப்போ பாட்டு பிடிச்ச நீ புரியலையா? கை வலிக்குது கால் வலிக்குது அண்ணே கால் வந்துட்டுவான். நீங்கள் உடனே சினிமா பாட்டு கொடுத்து போய் படிக்கணும்னு நினச்சீங்களோ? ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? அப்படியா? அங்கே போயிருக்கியா அல்லது போகிற வழியில் பார்ப்பியா? அப்படியா? ஆஞ்சநேயர் வாராரு உன் எல்லைக்குள்ளே. உன் தாயாரை பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாகவே இந்த உடல் வலி வேதனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. நரம்புகளில் நீர் இறக்கம் இருக்குது, வாத நீர் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குது. இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் ஒரு காரணம் கிடையாது. அதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? காலில் வந்துட்டு வா. இந்தா தொழிலை வளமாக்கி தரேன். 9 மாதங்களில் தொழில் உனக்கு வளமாக நடக்கும். பணம் வரிசையாக வந்து கிடைக்கும். வெற்றி அடைவாள். கர்மசாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தெளிவு கிடைக்கும்னு கேட்டு வந்தவங்க பையன். அண்ணா வணக்கம்ண்ணே, சோமா இருக்கீங்களா? பையன் எங்கே இருக்கான்? வெளிநாட்டில். கால் ஒன்று கல்யாணம் முடிச்சிட்டானே? கல்யாணம் மட்டும் முடிக்கிறேன். கால் ஒன்றாங்க. யாரை இனம் எங்களை பிற இன்னுமா இந்த லட்டு மாமாக்கெல்லாம் கூட எல்லாத்தையும் கூட மாமாக்கு 15 கூட இன்னொருத்தனை கால் விட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே உனக்கு எந்த உதவிகளும் செய்ததே கிடையாது. உண்மையா? உன்னுடைய சுயமான உழைப்பையும் உன் பிள்ளை முன்னேற்றத்தையும் வச்சு வாழ்ந்து காட்டுவோம்ங்கிற சவாலில் உன் பையனை இப்போ ஃபாரினுக்கு நீ அனுப்பியிருக்க. அவனுடைய பொருளாதாரத்தையும் சரியாக்கணும். அவனுக்கு இல்லற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும். வீட்டில் ஒருத்தருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? ஆனந்தமாக பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கவனிக்கல. அதுக்கு எவன் என்ன செய்வான்? மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் மட்டும் முடிக்கலைன்னு சொன்னேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே? புரிஞ்சுக்கிட்டியா? அங்கேருந்து பிரித்து உன் பிள்ளைய செம்மையாக்கி தரேன். போ, 3:30 என்னைய பாரு. நான் சூட்சமமாக சொன்னால் புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பத்திரம் சம்மந்தமாக. யார்? இடம் சொத்து பத்திரம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்?